மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிதி ஒதுக்கி 2.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாலத்தில் இரண்டாவது முறை உடைப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி கொளுத்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். குமரி மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய வர்த்தக நகரம் மார்த்தாண்டம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் இங்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வந்த நிலையில் அன்றைய மத்திய அரசு மார்த்தாண்டம் பம்பம் பகுதியிலிருந்து குழித்துறை தாமிரபரணி ஆற்றுப்பாலம் அருகில் வரை 2.5 கிலோமீட்டர் தூரம் இரும்பு தூண்களில் மேம்பாலம் கட்ட நிதி ஒதுக்கி பாலத்தை கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து கொடுத்தனர். இந்நிலையில் இந்த பாலத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் 6 மாதங்களுக்கு முன்பு பாலத்தில் ஏற்கனவே உடைப்பு ஏற்பட்ட பகுதியின் அருகில் ஒரு பெரிய பள்ளம் உருவாகி இருந்த நிலையில் காலையில் அங்கு கான்கிரீட் கலவை இடிந்து பாலத்தின் இரும்பு கம்பிகள் வெளியே தெரிய துவங்கியது. இந்நிலையில் காலையிலும் இது வழியாக வாகனங்கள் செல்வதால் தற்போது ஏற்பட்ட உடைப்பு விரிவடைந்து இது வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு பெரும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பாலத்தை கட்டியது தரமாக கட்டவில்லை என ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டு எழுப்பி வரும் நிலையில் 2 ஆண்டுகளாக இந்த பாலத்தை பராமரிக்க வேண்டிய தேசிய நெடுஞ்சாலைத்துறை பாலத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த காங்கிரஸ் கட்சியினர் நெடுஞ்சாலை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் மெழுகுவர்த்தி கொளுத்தியும் மலர்தூவியும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.